அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கொண்டக்கடலை வச்சு புளிக்குழம்பு. வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். கொண்டக்கடலை ஒரு 4 கப்பு போல் எடுத்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். உப்பு போட்டே வேக வச்சுருங்க, அப்போ தான் உப்பு சேர்ந்துருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் சட்டி வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. வெந்தயம் போட்டு கொஞ்சமாக தாளித்து விட்டு அதிலே வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள் போட்டு பூண்டு நல்லா உரித்து போட்டுருங்க. போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அதிலேயே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டு வந்துடணும். ஒரு கை அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக புளிஞ்சு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சு கரைச்சி அதுக்கப்புறம் அதில் எடுத்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா குழம்பு ரெடியான பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நீங்கள் கொண்டக்கடலை குழம்பு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்